ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அரூர்லேருந்து 13 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா தீர்த்தமலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு நம்ம போய் சேருவோம். அந்த மலை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கோம். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3500 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான மலை இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமர் வந்து போனதுக்கு உண்டான வரலாறுலாம் சொல்கிறாங்க. சோழ மன்னர்கள் கீழ் இருந்த சிற்றரசர்கள்லாம் இங்கே ஆட்சி நடத்தியிருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே புதஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 5 வகையான தீர்த்தங்கள், இந்த மலையை சுற்றி 12 வகையோ 13 வகையோ தீர்த்தங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மலையில் தங்கப்புதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மலைக்கு மேலே வெள்ளியிலான ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா 1500 வருஷம் பழமையான ஒரு விநாயகர் சிலை இந்த மலையோட கல்லிலிருந்தே செஞ்சு சோழ மன்னர்கள் இருந்த காலத்தில் செஞ்சு இந்த மலையோட உச்சியில் வச்சுருக்காங்க. அவங்க போருக்கெலாம் போகிறப்ப இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாமா. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த மலையில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் மோகன். லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நான் வீடியோஸாக எடுத்து போடுவேன். நம்ம நிறைய ட்ரெக்கிங் வீடியோஸ் பண்ணுவோம். இது வெற்றி அல்ல, என்ன போகணும் இருங்க. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் நம்ம வந்து கார்லேயே போகலாம். 1 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே நம்ம அந்த இடத்துல கார் பைக்கெலாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக கற்களான படிக்கட்டே போட்டிருப்பாங்க. அப்படியா இருந்தா கம்மி வாங்கறே நான் பேரு யாரு கமசன் அட யாருடா கம்சா சூராவாடா அடடே கம்சா வாடா வாடா எனக்கு நேரா நின்று நின்ற உத்திகள் செய்யி எனக்கு நேரா நின்று எனக்கு நின்ற உத்திகள் செய்யி கம்சா சூராவாடா. இந்த படிக்கட்டு ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவபக்தர்கள், சாமியார்கள், தானம் கேட்குறவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இதுதாங்க கோயில். 6:40 ஏற ஆரம்பித்தோம். 7:15 கரெக்டாக 1/2 ஹவரில் நம்ம கோயிலை ரீச் ஆகிடலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து மேலே ஏறணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏற 1/2 மணி நேரம் ஆகும். எங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு கதை சொல்லுனாங்க. ராமர், லக்ஷ்மணன், ஹனுமான் 3 பேரும் இலங்கைக்கு போயிட்டு சீதையை காப்பாற்றிட்டு சண்டை போட்டுட்டு உள்ளே மறுபடியும் வர்றப்ப இந்த இடத்துல சிவனுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர் ரொம்ப நம்ம அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு உணர்றாரு. அதனால் ஹனுமார்கிட்ட சொல்லி காசிக்கு போயிட்டு தீர்த்தம்லாம் கொண்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுனால அவர்கிட்ட இருந்த வில்லை வச்சு இந்த மலையில் விடுறாரு. இங்கேருந்து தீர்த்தம் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுற கதை. இது உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் உண்மையாலுமே இந்த பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. சயின்ஸ் படி பார்த்தோம்னா இந்த இடத்துல கனிம வளங்கள்லாம் இந்த மலையில் அதிகமாக இருக்குது. இந்த தண்ணியை குடித்தா நிறைய நோய்கள்லாம் போகுது அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாகவும் இதை வந்து க்யூர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 வகையான தீர்த்தம் இருக்குது. ராமர் தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம் இப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு தீர்த்தத்தோட தண்ணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதை நிறைய மக்கள் நம்புகிறாங்க. நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்லையும் வாட்டர் கேன்லேயும் சில பேர் வந்து குளிச்சுட்டே போகிறாங்க. அந்த மாதிரி மக்களோட நம்பிக்கை, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லைட்டாக தெளிச்சுடணும், அவ்வளோதான். மேலே 5 கிலோமீட்டர் மேலே ஆனால் இங்கே கொஞ்சம் அரை கிணறு நன்றிண்ணா தெளிச்சு விட்டாரு. இதான் ராமர் தீர்த்தம். போய் பாவத்தெல்லாம் கழிச்சிட்டோம். ஓகே.
சப்ஸ்கிரைபருக்கு கழிச்சு கேமராக்கு அடிக்கவே இல்லை கைஸ் அது ராமர் தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம். ஆனால் இங்கே நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட்டைகள்லாம் இடிஞ்ச நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீலநாயக்கன் குறுநில மன்னர்கள் அவங்களாம் கட்டின கோட்டை. ரொம்ப வருஷம் ஆகிட்டதுனால எல்லாமே இடிஞ்சு இப்போ வந்து புதுசாக கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? மேலே எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பார்த்தா அவர் ரொம்ப ஹைட்டு அப்படிங்கிறாரு. தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வந்து அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கு நீங்கள் மொட்டை அடிக்கிற இடம் இந்த கூடாரம். இது வழியாக அப்படியே மேலே ஏறணும். ஆனால் இங்கே கரெக்டான வழியெலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வழியெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே மூடி இருக்குது. மார்க்கை பார்த்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது நம்ம மலையோட டாப் வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா அங்கே தான் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம பயணம் மேலே போகிறது தான். அவங்க போகலாமா? அவர் உட்காந்துட்டாரு. ரெடி பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக மேலே ஏறி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோர்ந்து போயிட்டோம். அவர் வந்து அப்படியே தொழிலில் இறங்கிட்டாரு. அதுக்காக அவர் எத்தனை எறும்பு கடி வாங்கியிருக்காரு தெரியுங்களா? 3 கட்சிச்சுங்க. அடுத்த இந்த மாதிரி 2 தடவை சொன்னீங்கன்னா செருப்பு போடாம வருவானா அவன்? அப்படி இல்லை, சின்ன மழை தாங்க போட்டலாம் யூடியூப்ல. சின்ன மழை தாங்க, அது கீழே தான் போட்டிருப்பாங்க. இதை பார்க்கவே இல்லையா பஸ்ஸு? ஐயோ, தம்ப்நெயில் வந்து அப்படி தாங்க வைக்கணும். தம்ப்நெயில் அப்படி தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளாம் அப்படி வந்து சிக்குவோம். செம்மையாக இருக்குது அந்த மலை. பஸ்ஸு அங்கே ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு, புகை வருது. கிட்ட 2.5 கிலோமீட்டர் இது வரைக்கும் மலை மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ தான் எங்களுக்கு வந்து வியூவே தெரியுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் எங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னே தெரில. இப்போ தான் ஃபஸ்ட்டு வியூ பார்க்குறோம். மேலே வந்துட்டோம். இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா முறையான வழி இல்லை. எல்லாமே வந்து ஒரு மாதிரி மூடிடுச்சு. கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் மேலே வராதிங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சர். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், லோக்கல் ஆள்லாம் இருக்கோம். அதனால் அப்படியே போகிறோம். மேலே போகலாம். இந்த மலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புத்தாக நிறைய இருக்கும். ராட்சச புத்தெல்லாம் வர்றப்ப பார்த்தோம். இதுக்குள்ளெல்லாம் பாம்பு இருக்குதான்னு இருந்தால் தெரில. கரையாம்பத்து பாம்பு இல்லை. ஐயோ, தெரியலையோ? பாலிமர் டிவியில் வந்துடும்போது இழுன்னு இழுத்துட்டு வந்தா இங்கே வந்து இப்படியா பாகுபலி வரல? எதை பார்க்கறது, எதை பார்க்கறது, எதை இருக்கிறதே தெரியல. ஐயோ, ஒன்றுமே புரியவில்லை. கலகலப்பு படத்துல வர காமெடி பாரு. பின்னாடி பார்த்துன்னு அங்கே போனால் அங்கேயும் வந்து மிஸ்ட் இங்கேயும் வருது. சுரேஷா அங்கேயும் வந்து மிஸ்ட் இங்கேயும் போய் வருது. நம்ம தேடி வருது. இந்த முண்டமா அலையிற ஒருத்தர், சாரி பரவாயில்ல, நான் வீடியோ ஆடியோலாம் கட் பண்ணி தான் போடுவேன். நான் போடுவேனேடா, டேய் நான் போடுவேனேடா. நான் வேற போடுவேன். எல்லாரும் போடுவோம். பாத்துக்கோ தப்பு பஸ். சூப்பரா இருக்குங்க. அருமை அருமை. அப்படியே ஒரு 50 கோடி கொடுத்தீங்கன்னா ஆளாளுக்கு செட் ஆயிரும். யாரு அவரே பாவம், இந்த சவுண்ட் எல்லாம் பிடிக்காம தான் மலை மேல உட்காந்துருக்காரு. மேல வந்து என்ன பண்ணல வாழ. நீங்க இப்ப என்ன கேட்க விரும்புறீங்க அவர்கிட்ட?
பாஸ்கி ரொம்ப கீழே இருக்காதீங்க, ஸ்லிப்பர் மேலே வாங்க கொஞ்சம் லைட்டாக. அவர்லாம் யார் பாஸ்? லைட்டாக மேலே வாங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு மிஸ்ட்டு. தலைவர் இங்கே தான் இருக்கார், சூரியன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்து கோயிலேருந்து பார்க்குறப்ப ஒரு மலை, அதாவது செவ்வறு மாதிரி ஒரு மலை தெரியும். அதோட டாப்புக்கு இப்போ தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஒரு பெரிய மலை பார்த்தோம்ல, அதோட உச்சி வந்து இதுதான். இப்படி ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் மலையோட உச்சி. ஆனால் இது கடைசி வரைக்கும் போகுது. ஆனால் ரிஸ்க்காக இருக்குது. நானே இங்கே நிற்கிறேன். ஃபோன் ஏன்ட்டுருக்குண்ணா. To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. அங்கேருந்து நடந்து எல்லாம் மேலே ஏறி வரோம். அண்ணன்லாம் மூச்சு வாங்கிடுச்சு. ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். இதே மாதிரி தான் லெவல் போயிட்டு இருக்கு மேலே. அப்படியா? பரவாயில்ல, நடக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். இந்த மலைக்கு வந்து முடியல்ட்டு முதல்ல ஓடிட்டு தனியாக வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வந்தீங்கன்னா கொஞ்சம் கேங்கோடு வாங்க. வரணும். ஆமாம், மற்றபடி வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லை. மிருகம் அப்படி பூச்சி அதெல்லாம் எதுவும் இது வரைக்கும் எங்கள் கண்ணில் படலை. ஏன்னா நாங்களே பெரிய மிருகம்தான். இன்னும் டாப் போயிடலாம். இங்கே பயம் கிடையாது, கீழே குரங்கு அந்த ஏரியா தான் பயமே. ஆமாம் ஆமாம், ஸ்டார்டிங்கில் இந்த கோயிலில் குரங்கு தலை கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அப்படியே பிடிங்கிட்டு போயிடுது. மேக்ஸிமம் எல்லாருமே கோயிலோடு திரும்பிடுவாங்க. ஒரு சில பேர் தான் மேலே ஏறுவாங்க. நாங்கள் இதுக்காகவே வர்ற ஆளுங்க. அதனால் மலையோட டாப் வரைக்கும் போயிட்டு தான் திரும்புவோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏற முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்த விட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இந்த கோட்டைகள், அந்த கோட்டை சிவரு, அதாவது இது வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீரர்கள்லாம் கண்காணிப்பாங்களாமா. அப்படியே கோட்டை செவரு மாதிரி தான் இருக்குது. கல்லால் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இதுக்கு அடுத்தது மேலே போக போக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு. இந்த கிணறு தான் வெள்ளி கிணறுன்னு சொல்கிறாங்க. இதோட அடி பேஸ் பார்த்திங்கன்னா வெள்ளிலேயே ஊற்றிருப்பாங்களாமா. வெள்ளிலே க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து இவங்க கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இதை கேட்பாரற்ற நிலைமையில் கிடக்குது. அதாவது அப்படியே அதுக்குள்ளேருந்து மரம், குப்பை எல்லாமே அப்படியே மூடி 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 ரொம்ப டேமேஜான நிலைமையில் தான் இருக்குது. இங்கே எப்படி வெள்ளி கிடச்சிது அப்படின்னு நம்ம வந்து தேடுறப்ப இந்த கிணறு பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க. கீழே ஒரு குட்டி, அடுத்து அதோட பெருசு, அது அடுத்தோட பெரிய ரெக்டாங்கிள். அப்படி அதாவது நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு லேபோன் அப்படிங்கிற ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு ஆட்சியாளர் வந்து அப்போவே ரெக்கார்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மலையில் பார்த்திங்கன்னா வெள்ளி, தங்க கொடிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா உள்ளே இருக்குது. கனிம வளங்கள் நிறைய இந்த மலையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த ரெக்கார்டை ரிட்டனாகவே எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. இதில் பாருங்கள், இது ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி வருது. இந்த இடத்துல இந்த மலையில் அவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்து அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலை தாண்டி மலை ஏறுறதுக்கு ஒருத்தர் கூட அவ்வளோ சீக்கிரம் மேலே போக மாட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ கூட்டமாக நாங்கள் தான் ஏறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரியுதுங்களா, இங்கே ஒரு பார்டர். அடுத்த செட்டு மலை மலையாக மேலே போகுது. The night's young, it has just begun. A
she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never sleep. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். பாறையில் மரம் இருக்குதா, மரத்தில் பாறை இருக்குதானே தெரியல. இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு. முடியல தானே ஏரியா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ மறுபடியும் மேலே ஏறுறோம். ஃபுல்லாக உள்ளேருந்து வருது பாரு மகனே. ஆமாம் ஆமாம் பார்த்து ஆமாம். கை வச்சுக்கோ. இங்கே ஒரு குகையே போகுது. கைஸ், கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. க்ளவுட்ஸோட நிழல் பாருங்கள், அங்கே கீழே விழுவுது அந்த இடத்துல. இந்த வழியில் தான் இப்படி மேலே ஏறி இப்போ இது மேலே இப்படி ஏறணும். அவ்வளோதான், வந்துட்டோம். எப்படி இருக்கு? அங்கே வரங்கலாம் கைஸ், அங்கே பாருங்கள், சந்தோலியாக எப்படி மேலே ஏறிட்டு இருக்காங்க. Our hearts beat to the city streets. We began to feel the fire. இப்போ நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஈஸி தான். Tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. இந்த மணி அடிக்க அவ்வளோதான் வந்தோம். என்ன தவழ்ந்து வராரு? அவ்வளோதான். இதுதான் ராஜா சொன்ன மோட்டிவேஷன். போங்க பாஸ், எல்லாம் வருவாங்க. பிடிக்கிறீங்களா ஒரு மணி அடிச்சு? வேற வழியில இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. உன்னாலதானே எல்லாரும் வர வேண்டாம் நின்றானுங்க. இதான் வந்து ஆக்சுவல் ட்ரெக்கிங். இது வெற்றி அல்ல, என்ன போகணும். இருங்க போயிட்டீங்களா?
ஓகே ஓகே. Two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. அடிங்கண்ணா அடிங்கண்ணா. இந்த இடம் செம்மையா இருக்கு. மேலே ஏறிக்கலாமா? போலாமா ஜி? ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமை. கைஸ் நம்ம டாப் ஆஃப் த ஹில் வந்துட்டோம். சதீஷ் ராஜேஷ் 2 பேரும் வேணும். மலையோட உச்சி இதுதான். சுற்றி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நம்ம குரூப்ஸ் எல்லாருமே மேலே ஏறிட்டோம். 2 சிவராசி மட்டும் அங்கே ஒன்று படுத்துருக்குது. ஒருத்தர் இங்கே இருக்கார், அங்கே ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தது இவங்கள பார்க்கத்தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம், நந்தி சாமி ஒன்று, 3.5 மணி நேரம் ஆகுது. புள்ளையார் சாமி ஒன்று. இதாக 6:50 மேலே சோலார்லாம் போட்டிருக்காங்க. 40க்கே ஆரம்பிச்சிட்டோம். 6:40 பார்க்கிங் தான் வந்து அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சு 6:40 10:20. அதான் தென்பண்ணை ஆறாமா. எவ்வளோ சூப்பராக தெரியுது. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இல்லை மோகன், நம்ம தூரம் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா என்ன விஷயம்? என்ன விஷயம்? எதை தேடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். பாண்டா என்ன அர்த்தத்தில் இவ்வளோ 3500 அடி உயரத்தில் கொண்டாந்து இதை கொண்டாந்து வச்சு முடிஞ்சவன் ஏறு, துணிஞ்சவன் ஏறு. செம விஷயம் தான். 1500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் அவங்க தான் இந்த விநாயகர் சிலையை இந்த மலையில் உள்ள கனிம வளத்தாலேயே செஞ்சு இந்த மலையோட உச்சியில் வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ உயரத்தில் இருந்து நம்ம இருக்கிற இந்த சாமியை நம்ம கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம போர்லலாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் அவங்க வந்து மேலே வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் போருக்கே போவாங்களாம். ஐயா, உங்க தமிழ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக நம்மளால ஏறிட முடியாது. ஸோ நம்ம கைஸ்லாம் மேலே ஏறுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏறினோன்னு பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க. இயற்கை அழகா பாருங்களேன், சான்ஸே இல்லை. கீழே ஏறுற வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஹாஃப் த வே எப்படி இருந்ததுன்னா, ஒரே பனி மூட்டம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய மலை இருக்குது. எல்லாரும் கீழே கோயில் பார்த்துட்டு அப்படியே இறங்குனாங்க. நம்ம முடியாது, போயே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இட்ஸ் எ ரியலி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி வி அச்சீவ்டு. சதீஷை வந்து மேலே தூக்கிட்டு வந்ததில் எங்களுக்கு ரியலே பெருமை. சதீஷ் கொஞ்சம் பாருங்க இங்க. Oh my God. பரவாயில்ல சாமிக்கே உள்ள மாதிரி ஆச்சு. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. ஸோ இந்த ட்ரிப் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ட்ரெக்கிங் குரூப்ஸில் இருந்த எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வழக்கமான டயலாக் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரம் மோகன். பை. ஒரு ஹோப்பு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான் வந்துட்டீங்க. அந்த மணி தான் நம்மளை மேலே இதுக்கு மேலே கூப்பிட்டு வந்துச்சு. மேலே கூப்பிட்டுறேன். என்னடா ஸ்கூபா டைவிங்கு. கொண்டு வந்து
இருக்கு